அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கு வீக்லி பஞ்சுக்கு பதிலாக முக்கியமான சில விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆபரேஷன் சிந்தூர், சீஸ்ஃபயர், இதற்கு பின்னாடி என்னவெல்லாம் நடைபெற்றிருக்கின்றன அப்படின்னு. எதுக்குன்னா, இதை பற்றின ஏராளமான தவறான தகவல்கள், தவறான புரிதல்கள், பொய் பிரச்சாரங்கள் நிறையவே நடந்துட்டு இருக்குங்க. இதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் இன்றைய பதிவு. நேற்று வரைக்கும் பாருங்க, மோடி வந்து பாகிஸ்தான் மேலே சண்டையை ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே இருக்கவங்களும் மனுஷங்கள் தானே. அதுக்கப்புறம் அந்த போர் அப்படின்னா ரெண்டு பக்கத்துலேயும் அழிவு இருக்கும், போரின் வழி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசிட்டு இருந்த வாயெல்லாம் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொன்னாலே, மோடி பணிந்து விட்டார், இந்த தீவிரவாதிகள் வந்து தாக்கிட்டு போனாங்களா, அவங்கள பிடிச்சாங்களா, அதுக்கு பதில் என்ன, இந்த 26 பேர் உயிரிழந்தார்களே, அதுக்கெல்லாம் வந்து நியாயம் கிடைக்கவில்லையா அப்படின்னு ஆரம்பிச்சு இது ட்ரம்ப்புடைய அழுத்தத்துக்கு பணிந்து விட்டார், இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே நடந்ததில்லை, இந்திரா காந்தி அவர்கள் எவ்வளோ தைரியமாக அமெரிக்காவை எதிர்த்து நின்றார், ஆனால் மோடி வந்து இப்படி சரண்டர் ஆகிட்டார், அவர் பதவி விலக வேண்டும்னு ஆரம்பித்து ஏராளமாக கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இட் இஸ் குவைட் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா இவர்களெல்லாம் மோடியின் எதிர்ப்பாளர்கள். மோடி எதை செஞ்சாலும் எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க. நேற்றுக்கு வந்து அப்படி பேசினமே, இன்னைக்கு இப்படி பேசினமே அப்படின்ற பற்றிலாம் அவங்க கவலையே படமாட்டாங்க. ஏன்னா நாம் அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டோம் அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களுக்கு. ஆனால் மோடி ஆதரவாளர்கள்னு சொல்லிக்கிறவங்களே இன்னைக்கு வந்து மோடி இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இன்னும் ஒரு 4 நாள் கொடுத்துருந்தா பாகிஸ்தானை தரமட்டமாக்கியிருக்கலாம், இப்படி வந்து ட்ரம்ப்புக்கு பயந்து சரண்டர் ஆயிட்டார் அப்படின்னு கருத்து சொல்லும் போதுதான் வார் இஸ் டூ சீரியஸ் எ பிஸ்னஸ் டு பி லெஃப்ட் டு ஜெனரல்ஸ் அலோன்னு அடிக்கடி அந்த கோட் பண்ணுவேன் இல்லையா, அது எந்த அளவுக்கு சத்தியமான வார்த்தை அப்படின்றது புரிகின்றது. சரி, இதில் ஏராளமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மோடி பணிந்து விட்டாரா, இதில் வந்து நாம தவறெடுத்து விட்டோமா இந்த சீஸ்ஃபயர் அப்படின்னு, பாகிஸ்தான் வென்று விட்டதா, இதை பற்றிலாம் சுருக்கமான விளக்கங்கள். அண்ணன் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போடுறாருங்க, அதாவது எக்ஸ் தளத்தில். அதில் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அந்த சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு பிறகு நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் அவர் ஒரு ட்வீட் போடுறாரு சீஸ்ஃபயர் சம்பந்தமாக. அண்டு நம்ம ஆர்மி ஸ்போக்ஸ் பர்சன் அவங்களுடைய ப்ரீஃபிங்கில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும், அந்த மாதிரி வந்து தாக்குதல்கள் நிறுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்போது ட்ரம்ப் சொல்லி தான் இந்த போரை நிறுத்தி விட்டோமா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த முதல்ல அந்த 9 இடங்களில் தாக்குதல் நடத்தினோம் இல்லையா, டெரரிஸ்ட் முகாம்களை குறிவைத்து. அப்போது ஆர்மியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் கேர்ஃபுல்லி செலக்டட் நான் மிலிட்டரி நான் சிவிலியன் டார்கெட்ஸ், இது எல்லாமே வந்து தீவிரவாதிகளுடைய அந்த ட்ரைனிங் சென்டர், ரெக்ரூட்டிங் சென்டர், இதை மட்டும்தான் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பதில் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து திருப்பி தாக்குவோம் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்துகின்றார்கள், அதை வந்து நம்ம ரெப்பல்ஸ் பண்ணுறோம், கூடவே நாம் இங்கிருந்து ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்துகின்றோம். அது அவங்களே ஒத்துக்கினாங்க. லாகூரில் இருக்க அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதில் வந்து எக்யூப்மெண்ட்டு நாசமாகி விட்டது, 4 பேர் இன்ஜூர்டு, ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் மரணமடைந்தார் அப்படின்றதெல்லாம் பாகிஸ்தான் தரப்புலேயே அவங்க சொல்கிறாங்க. அன்றைய தாக்குதலில் மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸை நம்ம குறிவைத்திருந்தோம். முதல்ல டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடுத்தது மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ், குறிப்பாக அவர்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதற்கு பிறகு மறுபடியும் அவங்க ட்ரோன் தாக்குதல் நடத்துகிறாங்க, அதுக்கு நம்ம பதில் தாக்குதல் நடத்துகின்றோம். இதில் பார்த்தீங்கன்னா நமது தாக்குதலில் கடைசியாக நடத்தப்பட்ட தாக்குதலில் பார்த்தீங்கன்னா ஏராளமான பாகிஸ்தானி ஏர்பேசஸ் அட்டாக் பண்ணுறோம். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது ஒன்று அவங்க செயல்படாமல் நிறுத்தி வச்சிருக்கணும், இல்லைன்னா அது செயலிழந்து விட்டது. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் ஃபேக்டாக இருக்க முடியும். ஒவ்வொரு முறை நம்ம தாக்குதல் நடத்தின பிறகும் நம்ம என்ன சொல்கிறோம், இட் இஸ் நான் எஸ்கலேட்டரி. நீங்கள் என்ன விதமாக தாக்குதல் நடத்தினீங்களோ அதுக்கு நாம் வந்து ரிட்டாலியேட் பண்ணியிருக்கோமே தவிர எஸ்கலேட் பண்ணலை நாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முதல் தடவை தாக்குதல் நடந்தப்பவும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னதாக ஒரு செய்தி வந்தது, இல்லை இனிமேல் நாங்களும் அடிக்க மாட்டோம், நீங்களும் அடிக்காதீங்க அப்படின்னு. எந்த இடத்திலும் நாம் வந்து இந்த போரை தொடர்ந்து நடத்துவோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டரோ இல்லை டிஃபென்ஸ் மினிஸ்டரோ ஆர் ஆர்மி ஸ்போக்ஸ் பர்சனோ எந்த இடத்துலையும் ஒரு தடவை கூட சொல்லலை. நீங்கள் தாக்கினீங்க, அதுக்கு நாங்கள் பதில் தாக்குதல் நடத்தினோம், மறுபடியும் தாக்கினீங்கன்னா இதோட பலமான தாக்குதல் பதிலடி கொடுப்போம், இதை மட்டும்தான் நாம் சொன்னமே தவிர இது வந்து தொடர்ந்து நடக்கப் போகின்ற யுத்தம் அப்படின்றத நாம் சொல்லவே இல்லை. அப்படி இருக்குச்சே அவங்க வந்து ரைட்டுங்க நாங்கள் இனிமேல் ரிட்டாலியேட் பண்ணலை அப்படின்னு சொன்ன பிறகு
அப்போது நாம் தொடர்ந்து அந்த தாக்குதலை நடத்த முடியுமா? ஏன்னா போரை நடத்துவதுன்றது நமது விருப்பம் அல்ல. இட் வாஸ் ஃபோர்ஸ்ட் ஆன் அஸ். நீங்கள் பதில் தாக்குதல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு பதில் தாக்குதல் நடத்துவோம். இதுதான் நாம் பண்ணிட்டு வந்தது. இதில் ட்ரம்ப் எங்கே வந்தார்? நீங்கள் அடிக்கலைன்னா நாங்கள் அடிக்க போகிறதில்ல, நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா நாங்களும் சும்மா இருக்க போகிறோம். இவ்வளோதானே மேட்ரு. அப்புறம் ட்ரம்ப்புடைய அழுத்தத்துக்கு அடிபணிந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறதுல எங்கேயாவது உண்மை இருக்கின்றதா? உண்மையில் ட்ரம்ப்புடைய அழுத்தத்துக்கு அடிபணிந்தது அப்படின்னா பாகிஸ்தான். ஏன்னா அவங்க தான் வந்து திருப்பி தாக்கவில்லை, நிறுத்திட்டாங்க. நம்ம தாக்குதல் எல்லாமே பதில் தாக்குதல், ரிட்டாலியேஷன் அப்படித்தான் இருக்கின்றது. ஸோ அவங்க தாக்கலை அப்படின்னும் போது நாம் வந்து சும்மா இருக்கணும். இவ்வளோதான் மேட்டர். சரி, அடுத்தது பாகிஸ்தான் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏன்னா கரெக்டு. அவங்க இன்னும் என்னென்னலாமோ பேசுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போட்டிருக்காரு, பெங்களூர் போர்ட்டை நாங்கள் அட்டாக் பண்ணிட்டோம், அது வந்து ஐடி ஹப் இல்லையா, அதனால தான் இந்தியா பணிந்து விட்டதுன்னு. பெங்களூரில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த USB-C போர்ட்டு தான் இருக்குது. இந்த SEAC இல்லை. இது கூட தெரியாமல் பெங்களூர்னா என்னது, அங்கே வந்து கடல் இருக்கா இல்லைன்னு கூட தெரியாமல் அங்கே சோஷியல் மீடியாவில் எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள், அவர் வந்து ஏதோ ஒரு படத்தில் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி நடிச்சிருக்காரா என்னன்னு தெரியல, அந்த ஃபோட்டோவை போட்டு பாருங்கள் நாங்கள் வந்து அந்த IAF பைலட்டை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரஃபேல் ஃபீமேல் பைலட், அந்த ரஃபேல் ஜெட்டை நாங்கள் சுட்டு வீழ்த்து விட்டோம், அது வந்து இங்கே பாகிஸ்தானில் விழுந்துருச்சு, அந்த லேடி பைலட்டை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு அது ஒரு ஃபேக் நியூஸ் சுற்றிட்டு வருதுங்க. இந்த மாதிரி வெறும் சோஷியல் மீடியாவில் மட்டுமே கொம்பு சுற்றிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். ஆக்சுவலாக கிரவுண்டில் வாரில் அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. இதுதான் வந்து நடந்திருக்கின்ற விஷயம். அவங்களுக்கு தான் வந்து இந்த சீஸ்ஃபயர் வேணுமே தவிர நமக்கு இல்லை. சரி சார், அப்படி இருக்கச்சா நாம ஏன் இதை ஒத்துக்கணும், நாங்கள் வந்து தொடர்ந்து இதை திருப்பி அடிப்போம் அப்படின்னு நம்ம கண்டினியூ பண்ணியிருக்க வேண்டியது தானே அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். மறுபடியும் நான் அதைத்தான் சொல்கிறேன், போர் அப்படின்றத நாம் ஆரம்பிக்கவில்லை. அவங்களுடைய தாக்குதலுக்கு பதில் தாக்குதலாக தான் நம்ம அதை கொடுத்துருக்கோம், பதிலடி மட்டுமே. கூடவே நம்ம இன்னொன்று என்ன சொல்லியிருக்கோம், இனி ஒரு தடவை ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தது அப்படின்னு சொன்னால் இட் வில் பி கன்ஸ்ட்ரூட் ஆஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது அது ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்றதையும் இந்த சீஸ்ஃபயர் செய்தி வந்த நேரத்தில் நாம் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கின்றோம். அதனால் இதில் அழுத்தத்துக்கு பணிந்து விட்டார்கள், அடிபணிந்து விட்டார்கள் அப்படின்றதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே கிடையாது நண்பர்களே. சரி, இந்த ஒரு சில நாட்கள் தாக்குதனால நாம் என்ன அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் அதெல்லாம் புரியாமல் என்னங்க 4 நாள் கொடுத்துருந்தா பாகிஸ்தான் ஆயிடுச்சு இல்லாமல் நம்ம பதிவில் தொடர்ந்து பார்த்துட்டு வர நண்பர்களுக்கு தெரியும். ஆரம்பத்துலேருந்தே நாம் சொல்லிட்டு இருக்கோம், ஒரு நாட்டை நாசமாக்க வேண்டும், நிர்மூலமாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஏராளமான வழிகள் இருக்கின்றன. பாகிஸ்தான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப காலத்துக்கு பயன்படுத்தி வந்தார்கள். இந்த 1000 cuts அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீவிரவாத இயக்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மூலமாக இந்தியாவுடைய பொருளாதாரத்தை குலைக்க வேண்டும், அங்கே அமைதியை குலைக்க வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய டாக்டிஸாக இருந்தது. இப்போது அந்த டாக்டிஸ் இனிமே வேலைக்கு ஆகாது, அவுடேட்டட், அதை வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றத நாம் செயல்படுத்தி காட்டியிருக்கின்றோம். பட் அதே மாதிரியான பல டாக்டிஸ் இப்போது நம்ம கைவசம் இருக்கின்றது. ஒன்று வந்து நம்ம அன்றைக்கே சொன்ன மாதிரி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, இதை வந்து கெப்டின் அபையன்ஸ் அந்த டேம்லேருந்து இந்த ரியல் டைம் ஷேரிங் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பப்பெல்லாம் தண்ணி திறக்க போகிறோம் இல்லை வந்து மூட போகிறோம் அப்படின்றத வந்து இந்த லோயர் ரிப்பேரியன் ஸ்டேட் அப்படின்னு கீழ் கடைமடையில் இருக்கவங்களோட ஷேர் பண்ணிக்கணும். அந்த ட்ரீட்டியை வந்து நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்றதுனால அதை ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. திடீர்னு நினச்சா நிறுத்தலாம், நினச்சா திறந்து விடலாம். இப்போ அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஓரளவுக்கு நிலைகுலைய செய்கின்ற ஒரு டாக்டிஸ் இது. அடுத்தது எக்கனாமிக்கலாக அஃப்கோர்ஸ் நாம் வந்து பாகிஸ்தான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மக்கிட்டேருந்து அவங்களுக்கு வந்து இந்த மருந்தெல்லாம் நிறைய போகுது. ஏன்னா அந்த கொரோனா பீரியடில் ஜெர்மன் சான்சலர் சொன்னாங்க, பாருங்க இன்றைக்கி வந்து தே ஹாவ் பிகம் த ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டு நம்மளை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இதெல்லாம் நாமளாக அவங்கள வளர்த்து விட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி உலகத்தில் அந்த மருந்து பொருட்கள், அதுவும் இந்த ஜெனரிக் மெடிசன்ஸ் அப்படின்றது வந்து ஏராளமாக ஏற்றுமதி செய்யும் ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியா மட்டும்தான். பல நாடுகளுக்கு நம்மக்கிட்டேருந்து மருந்து போதுங்க. இப்போ பாகிஸ்தானில் அந்த மருந்து தட்டுப்பாடு, வெளியில் அதிக காசு கொடுத்து வாங்கணும், அது எல்லாமே மோஸ்ட்லி ஜெனரிக்காக இருக்காது, பிராண்டட் மெடிசனாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா சீனா கிட்டேருந்து அந்த யூஸ்லெஸ் வெறும் அந்த மாவு தண்ணி அதை வாங்கி சாப்பிட்ணும். இதுதான் இன்றைக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை. அடுத்தது மோடி ஆதரவாளர்கள் இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம்
அவங்களே தான். இவங்களாம் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்களா, அதை பாகிஸ்தானை 4 துண்டு போட போகிறாரு, அதை பண்ண போகிறாரு, பிஓகேவை வந்து இந்தியாவோட சேர்க்க போகிறாரு, இதெல்லாம் இப்போவே முடிய போகுது, அப்படி இப்படின்றதில் ஆரம்பிச்சு கராச்சி ஹார்பரை தாக்கிட்டாங்க, இஸ்லாமாபாத்தில் குண்டு வெடிக்குது, அங்கே வந்து ஆசிம் முனீர் அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க, பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் வந்து பங்கரில் போய் பதுங்கினார். இப்படியெல்லாம் ஆளாளுக்கு வந்து ஒரு ஹைப்பை கிளப்பி விட்டுட்டு இன்றைக்கி சீஸ்ஃபயர் அப்படின்னோடனே நாங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். நீங்கள் நினச்சிங்க, அவர் சொன்னாரா? அப்படி எதுவுமே இல்லைல்ல. நீங்களா இதெல்லாம் நினச்சிக்கின்னு கடைசியில் மோடி ஃபெயில்டஸ் அப்படின்னு அவர் மேலே குறை சொல்கிறது சரியா? எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ ஹைப்பை கலப்பணும் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது, கவர்மெண்ட் இருக்காங்க, சிவிலியன் கண்ட்ரோல் இருக்குது, அவங்க மிலிட்ரியோட டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணுவாங்க. நீங்களாக வந்து நினச்சிக்கின்னு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, அங்கே போய் குண்டு போடுங்க, இவங்களே வந்து இந்த டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க போல இருக்குது. அதுக்கு மேலே இங்கே வந்து இந்த குண்டு போட போகிறாங்க, அங்கே அதை பண்ண போகிறாங்க, ஆனால் ஆளாளுக்கு அடித்து விட்டுனுக்குறாங்க. இதெல்லாம் ஹைட் ஆஃப் இர்ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி சார், இவ்வளோலாம் பேசுகிறீங்க, இது முட்டு கொடுக்கறது, ஆனால் இந்த ஒரு நடவடிக்கையினால் நமக்கு என்ன பெருசாக சாதிச்சிட்டோம் சொல்லுங்கள், அதுக்கு இதை செய்யாமலே இருந்துக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு திங் வந்து அந்த சைனீஸ் எக்யூப்மெண்ட்ஸ், அவங்களுடைய டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி, அந்த ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை வந்து ரேடார் ட்ராக்கிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்றத பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே நிரூபிச்சிருக்கோம். நம்பர் 1. நம்பர் 2, நம்மளுடைய டிஃபென்சிவ் ஆஸ் வெல் அஸ் அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்குது அப்படின்றத அகெயின் பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே நாம் நிரூபித்திருக்கின்றோம். இந்த பிரம்மோஸ் மிசைல்ஸ், இதில் ஒரு வெர்ஷன் வந்து ஏர் டு சர்ஃபேஸ், இதில் சில ஸ்பெக்கெல்லாம் நம்ம மாற்றி கேட்கும்போது ரஷ்யாவில் இல்லை அது நாட் பாசிபிள்ன்ற மாதிரி சொன்னாங்க. நாம் அதை டிங்கர் பண்ணி பட்டி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அதை இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மிசைல் டெக்னாலஜிலையும் நாம் உச்சத்தில் இருக்கின்றோம். நம்ம பிரம்மோஸ் மிசைல்ஸோடைய கெப்பாபிலிட்டி என்ன அப்படின்றதையும் உலகத்துக்கு நிரூபித்திருக்கின்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க, உக்ரைன், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடந்து கொண்டு வருகின்றது. உக்ரைன் என்ன பண்ணுறாங்க, மாஸ்கோ வரைக்கும் ட்ரோன்ஸ் அனுப்பி அங்கே போய் குண்டு போடுறாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த ட்ரோன்ஸ் அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடுறாங்க ரஷ்யன் ஆர்மி. ஆனாலும் ஒரு சில ட்ரோன்ஸ் எஸ்கேப் ஆகிட்டு, அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு சில டேமேஜை பண்ணிட்டு வந்திருக்கு. ஆனால் பாகிஸ்தான் இத்தனை மிசைல் அனுப்பினாங்க இல்லையா, என்ன டேமேஜ் நடந்தது? அத்தனையும் நம்மளால் நியூட்ரலைஸ் பண்ண முடிஞ்சுதா இல்லையா? சார், அப்போ அந்த பார்டரில் ஷெல்லிங் அப்படின்றதுக்கு எதிரான ஒரு தடுப்பு இன்னி வரைக்கும் எந்த நாட்டிலையும் கிடையாதுங்க. அடுத்தது இந்த S-400, இதை வந்து பெரிய அளவில் நாம் யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரவில்லை. ஏன்னா நம்மளுடைய முதல் 3 லேயர்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா, L-70 ஆகட்டும், அடுத்தது வந்து ஆகாஷ் ஆகட்டும், இல்லை பாரக் அந்த இஸ்ரேலி கோஆபரேஷனோடு தயாரிக்கின்ற மிசைல்ஸ், இதுலேயே வந்து நாம் எல்லாத்தையும் சமாளித்து விட்டோம். காஸ்ட் எஃபெக்டிவாக, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய டிஃபென்சிவ் கெப்பாபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் அஃபென்சிவ் கெப்பாபிலிட்டி, இது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கின்ற ஸ்கை ஸ்ட்ரைக்கர் ட்ரோன்ஸ், இது அது பாட்டுக்கு பாகிஸ்தானில் உள்ள நுழைஞ்சி இஷ்டத்துக்கு அதை வேலையை செஞ்சுட்டு வருது. பாகிஸ்தானால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை, அதை வந்து அட்டாக் பண்ண முடியவில்லை. அது மட்டும் இல்லை, இதில் நிறைய நாடுகளுடைய அந்த தயாரிப்புகள் அதெல்லாம் எந்த லட்சணம் அப்படின்றது உலகத்துக்கே தெரிந்திருக்கின்றது. டர்க்கியிலேருந்து ட்ரோன் சப்ளை பண்ணியிருந்தாங்க, அது லட்சணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் சைனீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதை பற்றி சொல்லவே வேண்டாம், உலகத்துக்கு தெரிந்து விட்டது. ஸோ நம்மளுடைய ஹார்ட்வேர் அப்படின்றது ரொம்பவே எஃபெக்டிவாக லீத்தலாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய டிஃபென்சிவ் கெப்பாபிலிட்டியும் வந்து உச்சத்தில் இருக்கின்றது. வேறஸ் அந்த பக்கத்தில் அது சைனீஸ் ப்ராடக்டாக இருக்கட்டும், டர்க்கிஷ் ப்ராடக்டாக இருக்கட்டும், ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்றதையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் ஒரு காலத்தில் எல்லாமே இறக்குமதி செய்து கொண்டிருந்த நாம் இன்னைக்கு உலகத்துக்கே சவால் விடுகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சில நாட்கள் அந்த தாக்குதல் அப்படின்றது வந்து ஒரு டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷனாக எடுத்துக்கணும் நண்பர்களே, ஃபார் த வேர்ல்டு. நம்மளுடைய ஹார்ட்வேர்லாம் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத நம்ம உலகத்துக்கு லைவாக காமிச்சிருக்கோம். இதுதான் த பெஸ்ட் டேக்அவே அப்படின்னு சொல்லுவேன் நான். எல்லாம் சரி சார், ட்ரம்ப் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, ட்ரம்ப் இதை மட்டுமா சொல்லியிருக்காரு, இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு.
இதே ட்ரம்ப் தான் ஒரு சமயத்தில் என்ன சொன்னார், மோடி இஸ் எ டஃப் நெகோஷியேட்டர் அப்படின்னு சொன்னார். அதை உடனே பார்த்தீங்களா, மோடியை பற்றி இது மாதிரி சொல்லிட்டார், புகழ்ந்து சொல்லியிருக்கின்றார் அப்படின்னு யாராவது இங்கே பேசுனீங்களா? அதை அப்படியே கண்டுக்காமல் போயிட்டீங்கல்ல. அப்புறம் இதை மட்டும் இந்த மாதிரி போட்டுனுக்கிறீங்க. அவர் சொல்கிறது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா பார்த்தீங்களா ட்ரம்ப்பே சொல்லிட்டார் அப்படின்னு வேண்டியது, இல்லைன்னா அதை அப்படியே ஒதுக்கி தள்ளிடுறது. அவர் அப்படி தாங்க சொல்வார், 1000 பேசுவாருங்க. இதில் பாஜகவுக்கு சிக்கலே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரைமறைவில் நடக்கின்ற பல விஷயங்களை இந்த டிப்ளமேட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ் வெளியில் சொல்ல முடியாது. ட்ரம்ப் வாய்க்கு வந்ததை வளருவார், நாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால தான் இன்றைக்கு அரசாங்கத்தின் கைகள் கட்டப்பட்டுள்ளன. அதனால பாஜக மீதும் மோடி அவர்கள் மீதும் ஒரு தவறான நெரேட்டிவை இவங்களால கிரியேட் பண்ண முடியுது. அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது மிட்டாய் மாமாக்கள்லேருந்து எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க விஸ்வகுரு அப்படின்னாங்க, உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் போனார் பாருங்கள், இந்த மாதிரி அவர் ஆனாவுனா வெளிநாடு கிளம்பிடுறாரு அப்படின்னு சொன்னால், இல்லைங்க நட்புறவை வளர்ப்பதற்காக அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி எந்த நாடுமே நமக்கு சப்போர்ட்டாக வரலையே. அது வெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த நாடாக இருக்கட்டும், யாருமே நமக்கு ஆதரவாக ஆமாங்க பாகிஸ்தான் பண்ணுறது தப்பு, இந்தியா பண்ணுறது தான் கரெக்டு, நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் என்னங்க உங்களுடைய டிப்ளமசி அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு நக்கலாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் நான் சொன்னேன், ஜியோ பாலிட்டிக்ஸ்னால் என்னன்னு தெரியாது, அதுக்கப்புறம் டிப்ளமசினா என்னன்னு தெரியாது, ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு தெரியாது. ஆனால் அண்ணே நீங்கள் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுன்னே, நான் 8வது பாஸுன்னே அப்படின்னு கேள்வி கேட்க மட்டும் தெரியும் இங்கே ஒரு சிலருக்கு. ரைட், முதல்ல மேற்கத்திய நாடுகள் அவங்க ஏன் இந்தியாவை ஆதரிக்கவில்லை அப்படின்னா, வைத்தறிச்சல், வேற என்ன. டெக்னாலஜியில் அதுவும் மிலிட்ரி டெக்னாலஜியில் நம்ம கிட்ட வாங்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு உலகத்துக்கே சவால் ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னும் போது யாரால் அது தாங்க முடியும்? இன்னைக்கு ஏஷியாவில் சீனாவே இந்த பாகிஸ்தானுடன் நடந்த அந்த 4-5 நாள் இன்சிடெண்ட்டை பார்த்து பயந்து போயிருக்கு. நம்மளுடைய எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு விஷயம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், சீனாவை பொறுத்த வரைக்கும் அது ப்ராடக்டில் பல கிரேடு வச்சுருப்பாங்க. உதாரணமாக இந்த 2 வீலர்ஸை எடுத்துட்டிங்கன்னா, யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அண்டு ஆஃப்ரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே குறைவாக இருக்கும். அந்த நாட்டுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ண இந்த ரேடார் ஆகட்டும், இல்லை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகட்டும், மேபி இன்ஃபீரியர் குவாலிட்டியாக இருக்கலாம். சைனா அவங்க வச்சுருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ ஒரேடியாக இந்த அளவுக்கு மட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நம்மளுடைய அஃபென்சிவ் கெப்பாபிலிட்டி அப்படின்றது அங்கே ஒரு எச்சரிக்கை மணியை அடித்துள்ளது. இது இன்னொரு முக்கியமான டேக்அவேவாக நான் பார்க்குறேன். அப்போது மேற்கத்திய நாடுகள் நிச்சயமாக இதை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு போட்டியாக ஒரு நாடு வருது. இந்த வைத்தறிச்சல் அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸ்பேஸ் டெக்னாலஜி, நியூயார்க் டைம்ஸில் என்ன ஒரு கார்ட்டூன் போட்டாங்க, நாமளும் ராக்கெட் லான்ச் பண்ணுறோம், சேட்டலைட் லான்ச் பண்ணுறோம் அப்படின்ன உடனே ஸ்பேஸ் கிளப்னு போட்டு ஒருத்தர் மாட்டைப்பூச்சின்னு வராரு, அவர் மேலே இந்தியா அப்படின்னு எழுதி அவங்களும் உள்ளே வரணும்னு பார்க்குறாங்க. இப்படி கார்ட்டூன் போட்டது தானே நியூயார்க் டைம்ஸ். ஏன்னா அவனெல்லாம் புது பணக்காரன், இன்னொருத்தன் பணக்காரனாரான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அப்படியே அடி வயிற்றுல எரியும். அதனால தான் அவங்க சப்போர்ட் பண்ணலை. ஆனால் ரஷ்யா நமக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் யார் கண்ணுக்கும் படலை? இப்போ நான் ஒன்று கேட்கவா, டர்க்கி அவங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் அப்படின்னு சொன்னாங்க. அண்டு ஏர்கிராஃப்டில் அவங்க ஆயுதங்களை எல்லாம் அனுப்பினாங்க. ரைட், டர்க்கியை விட பாகிஸ்தானுக்கு கிட்டக்க இருக்க நாடு ஈரான். அவங்க என்ன பண்ணாங்க? சொல்லப்போனால் ரஷ்யாவுக்கு ட்ரோன் சப்ளை பண்ணுறது ஈரான். அவங்க ஏன் பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணல சொல்லுங்க ப்ரோ? 2 பேரும் அந்த OICயில், ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன், அதில் மெம்பர்ஸ் தானே. ஈரான் பாகிஸ்தான் 2 பேருமே பக்கத்தில் இருக்க நாடு தானே. டர்க்கி சப்ளை பண்ணுறாங்க, ஏன் ஈரான் சப்ளை பண்ணல? யாராவது யோசிச்சிங்களா? அண்ட் ஈரானியன் மினிஸ்டர் இங்கே இந்தியா வராரு, இல்லை இது மாதிரி அந்த சண்டையை நிறுத்தணும் அப்படின்னு பேசிட்டு போகிறாரு. அவ்வளோ தூரம் பேசினவர் ஏன் அவங்களுக்கு எதுவும் சப்ளை பண்ணல பாகிஸ்தானுக்கு? இஸ் இட் நாட் எ சார்ட் ஆஃப் சப்போர்ட் டு இந்தியா? இதெல்லாம் ஏன் யாருக்கும் புரிய மாட்டுது அப்படின்னா, அது மோடி வெறுப்பு அப்படின்றது கண்ணை மறைக்குது. இதுதான் மேட்டர். யார் சப்போர்ட்டையும் நம்பி நம்ம இந்த யுத்தத்தில் இறங்கலை. ஸோ இந்த சீஸ்ஃபயரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு இது தேவையாக இருந்தது. அவங்க ரைட்டை நாங்கள் அடிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. நாம் அதைத்தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தேன், நீ அடித்தா நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு. ஸோ அவங்க அடிக்கலை அப்படின்னும் போது அப்போ நாம் திருப்பி அடிக்க முடியாது. இதுதானே சுச்சுவேஷன். அதனால் அவங்க சீஸ்ஃபயர் அப்படின்னோடனே நாமளும் சீஸ்ஃபயர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இதுதான் நடந்தது. ட்ரம்ப் இதை கிரெடிட் எடுத்துக்கினார் அப்படின்னு சொன்னால், இதுதான் சொல்கிறது ஜியோ பாலிட்டிக்ஸில் மாறி வருகின்ற நிலைமை அப்படின்னு.
இன்னொன்று சொல்லியிருக்கார் ட்ரம்ப், இனிமே வந்து இந்தியா பாகிஸ்தான் 2 நாடுகளோடும் நாங்கள் இனிமேல் நிறைய வர்த்தகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதையெல்லாம் ஒரு 360 டிகிரியில் பார்க்கும்போது இட் இஸ் ஐசோலேஷன் ஆஃப் சைனா. இன்ஃபேக்ட் இந்த பக்கம் பங்களாதேஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு இருக்கின்ற அமெரிக்கா, டீப் ஸ்டேட் இல்லை, அமெரிக்காவின் ஆளுகைக்குள் வந்து கொண்டிருக்கின்றது. முழுமையாக டீப் ஸ்டேட்டை விட்டுட்டு அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஸ்லோலி டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் பங்களாதேஷ். இதற்கான அந்த முயற்சிகள் எல்லாம் கட்டாரில் நடைபெற்றது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து வெளில கொண்டு வரணும், இதுதான் அவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. சரி சார், அப்போ சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து வெளில வந்துட்டு அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்தால் அப்போவும் நமக்கு ஆபத்து தானே அப்படின்னா அது அப்படி இல்லை. ஏன்னா சைனா இஸ் பீயிங் ஐசோலேட்டட். இதனுடைய ரெப்பர்கஷன்ஸ் என்ன, இது சீனாவுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம வேற ஒரு பதிவில் விரிவாக பார்க்கலாம். பட் அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் பாகிஸ்தானில் வந்தது அப்படின்னு சொன்னால் நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது ரஷ்யா ஓப்பனாக இன்வால்வ் ஆகும். ஏன்னா சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் பாகிஸ்தானில் இருந்தது அப்படின்னா ரஷ்யா மே ஹெசிடேட். இந்த சுச்சுவேஷனில், இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் நாளைக்கு வந்து சாங்ஷன்ஸ்லாம் போயாச்சு, நார்மலைஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் அப்போது நிலைமை வேறு மாதிரி இருக்கும். பட் ஆஸ் ஆன் டேட் இப்போ வந்து ரஷ்யா ஓப்பனாக நமக்கு வந்து ஆதரவை தெரிவிக்கலாம், ஆனால் இந்த ஆயுத சப்ளையோ இல்லை மற்ற விஷயங்களோ கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். ஏன்னா அவங்களே சண்டை போட்டுனுக்கிறாங்க. அடுத்தது இப்போ சீனாவோட ட்ரேட் அப்படின்றது வந்து ரஷ்யாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சாங்ஷன்ஸ்லாம் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. வேறஸ் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, ஆனால் அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும்தான் அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. ரெஸ்ட்ரைன்ஸ் இல்லாமல் ஓப்பனாக அவங்க களத்தில் இறங்கலாம். இதுதான் நண்பர்களே ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது. எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் அப்படின்றது நார்மல் பாலிட்டிக்ஸ் மாதிரி கிடையாது. இது 360 டிகிரி மட்டும் இல்லை, 3Dயில் பார்க்க வேண்டிய விஷயம் ஜியோ பாலிட்டிக்ஸ். ஆனால் இது தெரியாமல் இன்னைக்கு மோடி ஆதரவாளர்கள் ஒரு சிலரே வந்து மோடியை குறை சொல்கிறது, பணிந்து விட்டார்னு சொல்கிறது, இதில் சினிமா நடிகைகள்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் நண்பர்கள் நிறைய பேர் கேட்டது, சார் இது ஒன்றுமே புரியல சார், ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, இது என்ன இது அப்படின்னு. இதெல்லாம் கிளியர் பண்ணணுன்றதுக்காகத்தான் இன்றைய பதிவு. ஒன்று மட்டும் நாம் புரிஞ்சுக்கணும், யுத்தம் அப்படின்றது அங்கே மேலே இருக்க அரசாங்கம் முடிவு செய்ய வேண்டியது. நீங்களும் நானும் இல்லை மைக்க நீட்னா கருத்து சொல்கிறவங்க இவங்கள்லாம் வந்து ஒரு யுத்தத்தின் போக்கை முடிவு செய்வது அப்படின்னு சொன்னால் அப்புறம் அந்த பாகிஸ்தான் மாதிரி தான் இருக்கும். மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.